வணக்கம். நற்றினையின் 365வது செய்தி சேவை மே 22, 2016 வைகாசி மாதம் 9ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அரிமளம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். தமிழகம் முழுவதும் பல தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்க தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தலை ஒத்திவைப்பது என்ன நியாயம் என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 97.32% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் சென்னை மாணவர் அஜீஸ் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்தார். பொறியியல் படிப்புக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க மே 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஏழை மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் சேர தகுதியான மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தேமுதிக தொண்டர் தற்கொலை செய்து கொண்டதற்கு அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை குழப்பக்கூடாது என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயலலிதா ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமையை கோரினார். அவரிடம் 133 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை வழங்கினார். அப்போது ஓ. பன்னீர்செல்வம், தம்பிதுரை ஆகியோர் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுகவின் கோஷ்டி அரசியல் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்திய செய்திகள். வங்கதேச எல்லையை மூடும் பணி 2 ஆண்டுகளில் முடிவடையும். இதன் மூலம் ஊடுருவல் தடுக்கப்படும் என்று அசாம் முதல்வராக பதவியேற்க உள்ள சர்பானந்தா சோனோவால் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் சிறிய ரக சரக்கு லாரி 150 மீட்டர் ஆழம் கொண்ட பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட 12 பேர் பலியாகினர். உத்தரகாண்டில் உள்ள சில்கூர் தேவதா கோயிலுக்கு சென்று திரும்பும்போது பாஜக எம்பி தருண் விஜய் மீதும் அவருடன் இருந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் தௌலத் குன்வார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக பெங்களூரு, மைசூரு, ஷிமோகா, பெல்காம், குல்பர்கா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்தியன் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதியை தேசிய புலனாய்வு பிரிவினர் டெல்லி விமான நிலையத்தில் நேற்று கைது செய்தனர். திரிணாமுல் காங்கிரசின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மம்தா பானர்ஜி மேற்கு வங்க ஆளுநரை சந்தித்து புதிதாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அசாமில் பாஜக தலைமையிலான புதிய அரசு வரும் செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் பதவியேற்க உள்ளது. அசாமில் பாஜக ஆட்சியை பிடித்த போதும் தமிழகம், மேற்கு வங்கத்தில் மோடி மந்திரம் எடுபடவில்லை என அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா விமர்சித்துள்ளது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையில் மத்திய அரசு தலையிடவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி வலுவிழந்து வருகிறது. வரும் 2019 மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சியால் பாஜகவை எதிர்க்க முடியுமா என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கேள்வி எழுப்பியுள்ளார். அயல்நாட்டுச் செய்திகள். இலங்கையில் மழை வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 71ஆக அதிகரித்துள்ளது. 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். மும்பை தாக்குதல் சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதி ஜஹீர் ரஹ்மான் லக்வி உட்பட 7 பேர் மீது கொலைக்கு தூண்டியதாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய பாகிஸ்தான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. பாகிஸ்தானுக்கு சுமார் ₹3000 கோடி ராணுவ மானியம் அளிப்பதை தடுக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை ஒப்புதல் அளித்துள்ளது. ரோனு புயலால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கும் இலங்கைக்கு மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களுடன் 2 கடற்படை கப்பல்கள் மற்றும் மீட்பு குழுவினருடன் C-17 விமானத்தை இந்தியா அனுப்பியுள்ளது. சிரியாவில் அந்நாட்டு படைகளை IS அமைப்புக்காக இந்திய ஜிகாதிகள் எதிர்த்து போராடுவது போன்ற வீடியோ ஒன்றை IS அமைப்பு வெளியிட்டுள்ளது. வணிகச் செய்திகள். தங்கம் ஒரு கிராம் ₹2819, வெள்ளி ஒரு கிராம் ₹42.90. ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் மிகவும் தெளிவானவர் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி இன்போசிஸ் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை சரிந்திருக்கிறது. 2014-15ஆம் ஆண்டில் 113 பணியாளர்களுக்கு ₹1 கோடி மேல் சம்பளம் இருந்தது. ஆனால் 2015-16ஆம் நிதியாண்டில் 54ஆக சரிந்திருக்கிறது. முக்கிய பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் பட்டியலில் இருந்து BHEL வெளியேறுகிறது. இதற்கு மாற்றாக பவர் கிரிட் கார்ப்பரேஷன் பங்கு சென்செக்ஸ் பட்டியலில் இணைகிறது. இந்த மாற்றம் வரும் ஜூன் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் ₹73.19 கோடி லாபம் ஈட்டியுள்ளது. ஐடிசி நிறுவனத்தின் மார்ச் காலாண்டு நிகர லாபம் 5.67% உயர்ந்தது. புதிதாக வடிவமைக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் விரைவில் புழக்கத்துக்கு வர உள்ளன. புதிய வடிவமைப்பு முறையை ரிசர்வ் வங்கி நேற்று முன்தினம் பரிந்துரை செய்தது. நடுத்தர காலத்தில் பொருளாதாரம் மேம்படும். இந்த வருட இறுதியில் GST அமல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது
இதனால் நிலைமை மேலும் பலமாகும் என்று HSBC அறிக்கை கூறுகிறது. ஊழல் மூலம் சேர்த்த பணத்துக்கு பாதுகாப்பு கிடைக்காது என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஹெட்டிங்ஸில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதல் நாளில் 5 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. தைவான் நகரில் நடைபெற்ற திறந்தவெளி தடகள போட்டியில் மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நேற்று முன்தினம் இந்தியாவின் டுட்டி சந்த் தங்கப் பதக்கம் வென்றார். முதுகு பகுதியில் ஏற்பட்ட காயத்திலிருந்து முழுமையாக குணம் ஆகாததால் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து சுவிட்சர்லாந்தின் முன்னணி வீரரான ரோஜர் ஃபெடரர் விலகியுள்ளார். ஐதராபாத் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆசிஷ் நெஹ்ராவின் காலில் தசைநார் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் IPL தொடரின் எஞ்சிய ஆட்டங்களிலிருந்து விலகியுள்ளார். உபேர் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்திய மகளிர் அணி அரையிறுதியில் நடப்பு சாம்பியனான சீனாவிடம் 0-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இதனால் இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. IPL கிரிக்கெட் தொடரில் கான்பூரில் நடைபெற்ற ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை தோற்கடித்தது குஜராத் லயன்ஸ் அணி. இதன் மூலம் அந்த அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பையும் நெருங்கியுள்ளது. திரைச்செய்திகள். நிவின் பாலின் நடிக்கவிருக்கும் தமிழ் படம் முழுவதும் தூத்துக்குடி பின்னணியில் உருவாக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது. கடவுள் இருக்கான் குமாரு படத்தில் அவிகா கோருக்கு பதிலாக ஆனந்தி ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.